கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த புதிய மாதத்தில் 2வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஜோஸ்வாட்டினுடைய ஊழியத்திற்காக, அல்லேலியா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் எங்களுடைய ஜெப குறிப்புகள் அனுப்பி வைக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதான இந்த நம்பர், மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ண சில நேரங்களில் ஊழியத்து நிமித்தமாக அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் நீங்கள் செய்தியில், அந்த மெசேஜில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயாவது செய்தியிலையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெப குறிப்பு அனுப்பி வைங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தியானித்து வருகிற ஆசீர்வாதமான தலைப்பு வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம். இந்த மாத ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 11வது அதிகாரம், புதிய ஏற்பாடு 309வது பக்கத்தில் வாசிப்போம். 29வது வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற உம்முடைய வேத வசனத்தின்படி ஆவியானவர் எங்களோடு நீர் பேசுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற அப்பா செத்த கிரியைகளெல்லாம் எங்களை விட்டு அகலும்படி, ஜீவனுள்ள கிரியைகள் எங்களிடத்தில் வெளிப்படும்படி நீர் பேசுங்க. உடைய வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்குங்க, குணமாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உடைய வார்த்தையை, உடைய எழுத்தை சுமக்க தகுதியே இல்லைப்பா. நீர் பேசும்படியாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை காணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தலைப்பு வசனத்தில் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். முதல் வாரத்தில் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து போக வைக்கிறதுக்கு முன்பதாக முதல்ல அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. எகிப்திலிருந்து என்ன செய்தார்? விடுவித்தார். அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும். யாருக்கு ஆண்டவர் விடுதலை தருவார்? நம்முடைய ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவர் என்று நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். அவர் வசனத்தினால் விடுதலை தருகிறார், ஆவியினால் விடுதலை தருகிறார். அவருடைய இரத்தம் இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம்? விடுவிக்கப்படுகிறவர்கள் யாராக இருக்க வேண்டும்? கூப்பிட வேண்டும், முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தோம்? தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விடுவிக்கப்பட்டதான இவர்கள் எங்கே கொண்டு வரப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவங்களை எங்கே அழைத்து கொண்டு வந்தாராம் பாருங்க. வேதம் சொல்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம், அதிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, யாத்திராகமம் 13வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 16வது வசனத்திலிருந்து. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றான். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் என்று சொல்லி நான் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம்.
முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவர் விடுதலையாக்குவார், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் இந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வந்ததற்கான நோக்கம் இங்கே வாசிக்கிறோம். பெலிஸ்தியரின் தேச வழியாக அவர்கள் என்ன செய்யலாமா? போகலாம். கால்நடையாகவே, அதாவது பிரயாணங்களில் சில வகைகள் இருக்கிறது. ஒன்று என்ன பாருங்கள், ஆகாய மார்க்கமாய், இன்னொன்று தரை வழி நடந்தே, இன்னொன்று தண்ணீர் மார்க்கம் கப்பலில் போகிறோம் பாருங்கள். அப்படி அப்போ ஆகாய மார்க்கமான பிரயாணங்களும் இருக்கிறது, தரை மார்க்கமாக அது பேருந்துவோ நடந்தோ. அந்த காலத்தில் மாட்டு வண்டிலாம் நினைச்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. கற்றுக்கு சோதரம். ஆமாம். அப்போது 3 வகையான பிரயாணங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கேயோ நடந்தே தரை மார்க்கமாகவே என்ன செய்ய முடியும் பாருங்கள், போக முடியும். எங்கே? கானானுக்கு. ஆனால் ஆண்டவரோ என்ன செய்தாராம் பாருங்கள், அந்த பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, விரல் வெட்டி எண்ணக்கூடிய 14 நாட்களிலே அவர்கள் அந்த பெலிஸ்தியரின் தேச வழியாய் போனால் அங்கே போயிடலான்னு சொல்கிறாங்க. அது சமீபமானாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம் பாருங்கள், அப்படி கொண்டு போகவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது, அவர்கள் யுத்தத்தை கண்டால் என்ன செய்வார்கள்? மனமடிந்து விடுவார்கள் என்று வாசிக்கும். இவங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என்ன? முதல்ல விடுதலை, ரெண்டாவது என்ன பாருங்கள், யுத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த யுத்தத்தை கர்த்தர் இப்போ என்ன செய்யலை பாருங்கள், விரும்பலை. கவனிங்க, ஆண்டவர் இந்த யுத்தத்தை என்ன செய்யலை, விரும்பலை. ஏன்னா இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள். முதலாவது இவர்கள் ஆடு மேய்க்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். ரெண்டாவது இவங்க அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள். இவர்களை புறப்பட்ட உடனேயே இவர்கள் யுத்தத்தை காண்கிறது வேண்டாம் என்று கர்த்தர் என்ன செய்தார்? முடிவு பண்ணினார். ஏனென்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யுத்தத்தை கண்டால் இவர்கள் என்ன செய்வார்களாம் பாருங்கள், மனமடிந்து என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள், அவர்கள் மனமடிந்து போய் விடுவார்கள், அவங்களுக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிடும், அவங்களுக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பயம் வந்துவிடும், கலக்கம் வந்துவிடும், முன்னேறி போகிறக்கூடிய எண்ணம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யாது? இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்கள், சமுத்திரத்தின் வழியாக என்ன செய்தார்? நடக்க பண்ணினார். பெலிஸ்தியரோடு போய் யுத்தம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் முடிவு பண்ணினார். நல்ல கவனிங்க, பெலிஸ்தியரோட யுத்தம் இல்லாமல் இருக்க போகிறதில்லை. ஆனால் உடனே வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முடிவு பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் நாம் அப்படி தான் என்ன செய்யப்படுகிறோம்? நடத்தப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தம் எப்போது நாம் யுத்தம் பண்ணணும்னு என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் விரும்புகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, நமக்கு யுத்தம் இல்லாமல் இல்லை, போராட்டம் இல்லாமல் இல்லை, பாடுகள் உபத்திரம் இல்லாமல் இல்லை. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறது இல்லை, அதை அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தியரிடத்தில் யுத்தம் பண்ணவும் ஆண்டவர் விடலை. அப்படி தானே? எகிப்தியரிடத்துல தான் இவங்க அடிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? இவங்க எகிப்தியரை வெட்டிட்டு வந்துட்டாங்களா? இல்லை. இவங்க எகிப்தியரை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களா? இல்லை. ஆண்டவர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் யுத்தம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். எகிப்தியர் நூற்றாண்டுகளாக அவர்கள் ஆராதித்து வந்த தெய்வங்களை தெய்வம் அல்ல என்று நிரூபித்தார் வாதைகளினால். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், இவர்களோ சும்மா இருந்தார்கள். நல்ல கவனிக்கணும். அப்போது அதை தான் மோசே சிவந்த சமுத்திரத்துக்கிட்டே வந்து சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். அப்போது இவங்க எகிப்தியரிடத்துலையும் அவங்க யுத்தம் பண்ணலை. இப்போ புறப்பட்டு பெலிஸ்தியர் இடத்துல போனால் அங்கேயும் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் சொல்றார், நீ யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற. அந்த வழியாக போனால் யுத்தம் வரும், வேண்டாம். அப்போ அந்த வழியாக போகலைன்னா சமுத்திரங்கிட்ட வந்துட்டா இவங்க துரத்திட்டு வருவாங்களே. ஏன்னா இவங்க அவங்கள கொல்லலை, இன்னும் அவங்கள சங்கரித்து விட்டால் அவங்க என்ன செஞ்சிடலாம்? அவங்க வரமாட்டாங்க. அவர்களோ ஜீவனோடு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம கர்த்தர் அப்படி என்ன செய்கிறார் பாருங்கள், சோதிக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களையும் கர்த்தர் சிநேகிதனாகும்படி என்ன செய்வாராம்? செய்வார் என்று வேதம் சொல்கிறது.
இப்போ யோசித்து பாருங்கள், சில நேரம் ஆண்டவர் நம்ம யுத்தத்துக்கு என்ன செய்கிறதில்ல. நாம் பொதுவாகவே தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சண்டை பண்ணுவர்களாக வாக்குவாதம் பண்ணுவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், வீதிகளிலே அவருடைய சத்தம் என்ன செய்வதில்லை, கேட்கப்படுவதில்லை. நீங்களும் நானும் கசப்போ சண்டையோ வைராக்கியமோ உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது சத்தியம். ஆனால் இந்த யுத்தம் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இவர்களை எந்த விதத்தில் மனமடிவை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க கானானுக்கு பிரயாணப்படுகிறதை, இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய போகிறதே இவங்களுக்கு என்ன செய்யும், மனமடிவாக்கும் என்று வேறம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் யுத்தம் நடக்காமல் போக போகிறதில்ல. யுத்தம் நடக்கும். ஆனால் யுத்தத்தை யார் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் செய்வார். துரத்தி கொண்டு வருகிற எகிப்தியரை கர்த்தர் ஈயத்தையா போல அமிழ்த்து என்ன செய்வார், சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து போடுவார். யுத்தம் உண்டு. ஆனால் யுத்தமோ யார் செய்வா பாருங்கள், கர்த்தர் செய்வார். இப்போ பெலிஸ்தியரோடு போனால் இவங்க தான் யுத்தம் பண்ணணும். ஆனால் கர்த்தர் சொன்னபடி போனால் கர்த்தர் தான் இவங்களுக்கு என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நல்ல கவனிங்க. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் நீங்கள் பண்ணுகிற யுத்தம் கர்த்தருக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. கவனிங்க. அப்போது நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்கள், கர்த்தர் யுத்தம் செய்கிறதுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அது பெலிஸ்தியராக இருக்கட்டும், அது எகிப்தியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, வழக்காடக்கூடாது. எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. நீ யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்டுக்கோ பிரச்சனைக்கோ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படியே சொல்லுவாங்க எங்கள் ஐயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒன்றியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன செய்யலாம் சொல்லலாம், அதுக்கப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஆனால் நீ யார் மேலேயும் வழக்கு தொடுக்கவோ நீ யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு அது வித்தியாசமாக இருக்கும். நான் எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யூத வம்சத்தானுடைய சிங்காசனமும் நியாயஸ்தலமும் எருசலேமில் இருக்கிறது, அங்கே எங்களுடைய கால்கள் நிற்கலாயிற்று அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. கவனி, யூத வம்சத்தானுடைய சிங்காசனமும் நியாயஸ்தலமும் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு நியாயத்தை சொல்கிறவர், நமக்கு நீதியை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவர்கிட்ட தான் சொல்லணும். நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டா பகலை போல விளங்க பண்ணுகிறவர் யார், அவர் தான். நீ வேறு எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஐயா அல்லேலூயா ஜெப வீட்டினுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் ஜெயசேகரன் இல்லை தம்பி ஐயா, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் பாசையா யார் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, அவங்கள நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க யார்கிட்டையும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்கள அடித்திருக்கிறாங்க, இரத்த காயப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்கள நிறைய பேர் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அப்படி செய்யவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறார். அவர் வழக்காடுகிறவர், உங்களுக்காக நீதியை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. வேறும் சொல்கிற, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் என்ன செய்வானா பாருங்கள், நசுங்கி போவான் என்று வேறும் சொல்கிறது. அப்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் யுத்தம் பண்ண என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பெலிஸ்தியர் கூட யுத்தம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, பெலிஸ்தியருடைய யுத்தம் நடக்கும். ஆனால் அந்த யுத்தத்தை யார் செய்யணும் பாருங்கள், கர்த்தர் செய்யணும். ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பண்ணுகிற யுத்தத்தை கர்த்தருக்கு என்ன இல்லை பாருங்கள், பிரியம் இல்லை. முதல் யுத்தம் எங்கே நடக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதே இவர்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். 430 வருஷமாய் இருந்த இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் ஆளோட்டிகளை வைத்து அடிமைப்படுத்தின, வேதனைப்படுத்தின அவர்களை கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களை நிர்மூலமாக்குறது இவர்கள் கண்கள் பார்க்க வேண்டும். அதற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு 70 வருடம் ஆயுசு என்றால் யோசித்து பாருங்கள், 430 வருஷத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறு பாருங்களேன், 6 தலைமுறை இல்லைன்னா 7 தலைமுறை என்ன செய்யணும், வந்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. 35 6 42 யோசித்து பாருங்கள். 6 தலைமுறையில் 7 தலைமுறை வந்திருக்கணும். இத்தனை தலைமுறையாக இவங்க பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க அவர்களை. ஆனால் இவங்க யுத்தம் பண்ணாமலேயே அவங்க நிர்மூலமாகிறது இவங்க கண்கள் என்ன செய்தது, பார்த்தது. எப்பொழுது தெரியுமா, கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது தான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். எலிசா தீர்க்கதரிசி தன் உடன் ஊழியக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணான்.
ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, சீரிய இராணுவத்தை விட ஆண்டவருடைய சேனை எப்படி இருந்ததுதான் பாருங்க. வேதம் சொல்கிறது, மலைகளெல்லாம் நிறைந்து இருந்தது, அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வீரருடைய சேனையால் நிறைந்திருந்தது ஐயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவர் ஜெயத்தை தருவார். உங்களை வெற்றி சுரக்க பண்ணுவார். உங்களுடைய தலையை நிமிரச் செய்வார். உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இது நடைபெறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நாமோ என்ன செய்யணும் பாருங்க, மாம்சத்தால் போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, மாம்சத்தினால் கிரியை செய்வர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவங்க, உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொள்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்கள் விரோதத்தை உண்டு பண்ணாமல், கலகம் பண்ணாமல், நீங்கள் அவங்களிடத்தில் மாம்சத்தில் போய் போராடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஈசா யாக்கோபு கேள்விப்பட்டான். என்ன கேள்விப்பட்டான் தெரியுமா? தன்னுடைய சகோதரன் வருகிறான், 400 பேரோடு வருகிறான். யோசித்து பாருங்கள், இத்தனை பேரோட 400 பேரோடு வருகிறான். இவனை வாழ்த்த வரலை, இவனுக்கு வெகுமதி கொடுக்க வரலை, இவனை கொல்ல வருகிறான் என்று கேள்விப்பட்டான். யோசித்து பாருங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இவனுக்கு 2 பரிவாரங்கள் இருக்கிறது. இவன் உடனே தன்னுடைய செல்வத்தை வைத்து அடியாட்களை சம்பாதிக்கலாம், அழைக்கலாம், கூப்பிடலை. என்ன செய்தான்னு பாருங்கள், முழுவதும் ஜெபித்தான். வேதம் சொல்ல, ஆண்டவரோடு போராடினான். மனுஷனோடு அல்ல, யாரோடு போராடினான்? ஆண்டவரோடு போராடினான். முழுவதும் ஜெபம் பண்ணான், கண்ணீரோடு ஜெபம் பண்ணான், காத்திருந்து ஜெபம் பண்ணான், விழித்திருந்து ஜெபம் பண்ணான். ஜெபம் கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான வார்த்தை உண்டு சங்கீதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை அப்படின்னா என்ன தெரியுமா? ஜெபம். நம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய பாரத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று அவருடைய பாரத்தில் அமர்ந்துருங்க, விழுந்து கிடங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இந்த யாக்கோபு ஜெபித்தான், இரவெல்லாம் ஜெபித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயம், கலக்கம், திகில், அவன் இது உண்டான எல்லாரும் அவங்க கூட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்ககிட்டலாம் பேசி அவங்ககிட்டலாம் இந்த நிலைமையை சொல்லிகிட்டு இருந்தால் அவனுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னாகும் பாருங்கள். யாருக்கிட்டையும் அவன் சொல்லலை, யாருக்கிட்டையும் இப்படி நடக்க போதுன்னு அவன் பேசலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போனான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாவோடு இடைப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அவன் தன்னுடைய சகோதரனை பார்க்கறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செய்தாய்? மேற்கொண்டாய் என்று சொன்னார். கத்தினால் அல்ல, கட்ட கம்பு அருவாளானால் அல்ல, ஈட்டினால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற மிஷின் கண்ணால் அதாவது அந்த அணுகுண்டுகளினால் அல்ல, ஜெபம். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அவருடைய பாரத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? யுத்தம் பண்ண போகிறார். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், வைராக்கியம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நீ போறா, இன்னும் வரல, இனிமேல் தான் ஜெயமே கிடைக்க போகுது. அதுக்கு முன்னால் ரிசல்ட் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டார். அவனுடைய சகோதரன் வந்தான், அவனிடத்து ஒரு தீங்கும் பண்ண முடியல ஐயா, ஒன்றும் செய்ய முடியல அவனால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. காரணம் என்னென்னா, இவன் தேவன் தனக்காக என்ன செய்வார்? ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தான். அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் பெலிஸ்தீனருடைய தேசத்தின் வழியாக கொண்டு போகாமல் எங்கே கொண்டு வந்தார் பாருங்க? சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வந்தார். இங்கேயும் இவங்களை கொள்றதுக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு வருது, எகிப்தியரை. ஆனால் அவர்களோட கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போக வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். எப்படி தெரியுமா? ஜெயத்தோடு. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஜெயத்தோடு நீங்கள் இந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த குடும்பத்திலே அப்பா எப்படிப்பட்ட போராட்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, யார் எங்களுக்கு நியாயம் செய்வாங்க, யார் எங்களுக்கு நீதி செய்வாங்க, எங்கள் பக்கத்தில் நின்று யார் எங்களுக்காக வழக்காடுவாங்க, எங்கள் தரப்பு நியாயத்தை யார் சொல்லுவாங்க? யாரும் உனக்கு வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பார். கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு.
வேத வசனத்துக்கு ஒப்புக்கொடு. நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ கலகம் பண்ண வேண்டாம், நீ தூசணமான வார்த்தையை பேச வேண்டாம், நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நீ சண்டை பண்ண வேண்டாம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். விழித்திருந்து ஜெபிக்கிற, அர்ப்பணித்து ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். அற்புதங்களை செய்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.